இங்கே மேலே இருக்க எல்லா மக்களும் ஒரு பேச்சை கேட்க தான் நான் உட்காந்துருக்கேன். அவங்க என்ன பேசுவாங்க, எப்படி பேசுவாங்க, எவ்வளோ அழகாக பேசுவாங்க என்பது நல்லா தெரியும். இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்புக்கான காரணம் கண்ணா அண்ணா அவர் மூலியமாக தான் இந்த படம் கிடச்சிது எனக்கு. அதுக்கு பெரிய நன்றி கண்ணா அண்ணா. நான் நன்றி சொல்ல மறந்துடுவேன், அதனால் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். மாஸ்டருக்கு பெரிய நன்றி. அதே மாதிரி தம்பிக்கு பெரிய சாய் தம்பிக்கு நன்றி. இந்த படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம், இந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த புகழ் என் இயக்குனரை மட்டுமே சாரும். இயக்குனருடைய அந்த வழி தான் அது பண்ணியிருக்கேன். ஒருவேளை நல்லா பண்ணலை, சரியாக பண்ணலன்னா அந்த குறை எழுது. நான் சரியாக உள்வாங்கி சரியாக பண்ணலைன்னு அர்த்தம். இந்த கதை ரொம்ப அழகான கதை, ரொம்ப நேர்த்தியான கதை. எல்லாரும் அவ்வளோ உணர்வுபூர்வமாக நடிச்சிருக்க படம் ஒரு படம். இந்த இந்த இதில் நிறைய விஷயங்கள் எனக்கு புதுசாக இருந்துச்சு. இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு. ஏன்னா நான் சிட்டியிலே பிறந்தேன், சென்னையிலே பிறந்தேன், சென்னையில் வந்த மாதிரி பையன் நான். எனக்கு இப்படிலாம் இருக்குமோ கூட தெரியாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இயக்குனர் சொல்லும்போது காதில் வந்து சொல்லிட்டு போவார், இதுதான் கதை, இப்படி தான் பண்ணணும், அதிகமாக சத்தம் போடாத கோப்பேன்னா என்ன அப்படி இருக்கும் அப்படின்றது படத்தில் ரொம்ப அழகாக தெளிவாக நிதானத்தோடு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் எல்லாருமே சிறந்த நடிகர்கள். அவங்க கூட நானும் இருந்ததுக்கு பெரிய சந்தோஷம். நான் படித்த கல்லூரியில் வந்து நான் கேட்டு வளர்ந்த பாடல் எல்லாமே இளையராஜா ஐயாவோட பாட்டு தான் கேட்டு வளர்ந்துருக்கேன். எனக்கு இளையராஜாவோட ரொம்ப பிடிக்கும். அவரை நாங்கள் எந்த பாட்டு கேட்டாலும் அவரை மாதிரி நாங்கள் மாறிடுவோம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவருடைய இசையில் ஏதாவது ஒரு சின்ன சீன் நடிச்சிட மாட்டோமா அப்படி ஒரு பெரிய ஆசை இருந்தது. நான் ஒரு படம் நடித்து முடித்த பிறகு அந்த படத்தில் ஐயா தான் வந்து மியூசிக் வாசித்தாங்க. அதில் சொன்ன அந்த சீனில் வந்து ஆர்ஆரை வரான்ட்டார். ஐயோ போச்சே அப்படின்னு நினச்சோம். நம்ம நினச்ச ஒரே ஒரு சீன், அந்த சீனில் வந்து எங்காவது சைலண்ட்டாக இருக்கட்டும், அதில் ஆர்ஆர் போட வேணான்ட்டாங்க. போச்சு, அந்த காலகட்டம் போச்சு. அதுக்கப்புறம் ஸ்நேகன் ஐயா வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஐயா பார்க்க வச்சு ரொம்ப நேரம் பேசியிருந்தோம். அந்த புகழும் சந்தோஷம் ஸ்நேகன் ஐயாவை சேரும். அது உறவு, அழகான உறவு. அந்த உறவு என்ன சொல்லிச்சு அப்படின்னா, வா போகலாங்க ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பேச வச்சாங்க. அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு ரசித்த காலங்கள். இன்றைக்கி நான் ஒரு கதாபாத்திரம், சின்ன கதாபாத்திரம் நடித்ததில் அதில் ஐயா வாசிச்சிருக்காங்க. அவரோட வயலின் பேசியிருக்கு, அவரோட நோட்ஸ் பேசியிருக்கு. அது பெரிய சந்தோஷம், நான் பெற்ற பெரிய இன்பம், அது பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்துக்கு எல்லா புகழும் என் இயக்குனரை மட்டுமே சாரும். இந்த இயக்குனருக்கு பெரிய வாழ்த்துக்கள், மேன்மக்கள் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். நான் பேசின வார்த்தைகள் யார் மனசாக தெரிஞ்சோ தெரியாமலோ புண்படுத்தியிருந்தால் அது பெரிய மன்னிப்பு. வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். மறக்காமல் இந்த படத்தை தியேட்டர் போய் படம் பாருங்கள். உங்களோட பெரிய ஆதரவுக்கு முதல் எடுத்துக்காட்டு அப்படின்னா உங்கள் கைத்தட்டல் மட்டுமே. வாழ்த்துக்கள். அன்னையெல்லாம் இருக்கிற பேசுனே தெரில எனக்கு. பேரன்பும் பெருங்கோபமும் என்னுடைய அன்பு தம்பி சிவபிரகாஷ் இயக்கத்தில் வந்திருக்கு. இது எப்படின்னா வந்து ஒரு குடும்பத்தில் வந்து இந்த முதல் பட்டதாரி வந்தோன்னே ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி இது. ஏன்னா சிவபிரகாஷ் வந்து இங்கே குடும்பத்தில் ஒருத்தர், நிறைய பேர் ஒர்க் பண்ணி போராடி இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு நேட்டிவிட்டியான ஒரு ஃபிலிம். நம்மளுக்கு மதுரை சைடு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது தெரியும் கல்ச்சர். ஆனால் வந்து கோபி என்ன சொன்ன மாதிரி, மைம் கோபி என்ன சொன்ன மாதிரி அவருக்கு புதுசாக இருந்துச்சு. அதே மாதிரி லோகு சார், நாங்கள்லாம் ஒரு வில்லன் கேங்கு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு படம். அந்த படம் கண்டிப்பாக வந்துடும். நேற்று நான் படம் பார்க்கல, ஊரில் இருந்தேன், நேற்று வந்தேன் ஈவினிங்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்துருவேன் சீக்கிரம். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு எமோஷ்னலான மூமெண்ட்டாக இருக்குது. பிரகாஷ், அன்பு மகள் அரணி வந்து அவங்க அப்பாவோட விழாவை வந்து வீடியோ எடுத்துகிட்டு மேலே வா அரணி, வா 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 அப்படி அப்படி. ஏன்னா ஒரு அப்பாவோட ஒரு முதல் பட விழாவில் வந்து ஒரு பொண்ணு வந்து அப்போ வந்து பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு எல்லாரும் பேச்சு வீடியோ எடுத்துகிட்டே இருக்குது. ஒரு எமோஷனலான மூமெண்ட்டாக இருந்துச்சு இது. கண்டிப்பாக பிரகாஷ் ஜெயிச்சுருவோம், கண்டிப்பாக ஜெயிப்போம். இந்த விழாவை கண்டிப்பாக வந்து சபி மேலே வந்து பார்த்துட்டு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பை.